நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்தியாவோட மேக்ரோ ட்ரெண்ட் எப்படி இருக்குது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை நமக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறவங்க திரு கார்த்திக் ராஜ் அவர்கள், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஃபண்ட் மேனேஜர் ஈக்விட்டி அட் யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஒரு சின்ன இன்ட்ரோ சார் பற்றி. 20 ஆண்டு காலம் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் அகாடமிக் பேக்ரவுண்ட் இருக்குது. CA and CFA charter holder. He currently manages key funds including UTI Large Cap Fund, UTI MNC Fund and UTI Multi Cap Fund. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் நம்ம கூட இருக்கார் இல்லையா? இந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்தோடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ சாரோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, he focuses on valuation, cash flow generating companies and capital preservation. I request திரு கார்த்திக் ராஜ் சார் அவர்கள், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஃபண்ட் மேனேஜர் ஈக்விட்டி அட் யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடம் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளியர்லி மேக்ரோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அது உலக இதுவாக இருக்கட்டும், மேக்ரோஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் மேக்ரோஸாக இருக்கட்டும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் நாட் நெசசர்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது இன்வெஸ்டிங் பேசிக் ரூல்ஸ். நீங்கள் எல்லோரும் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்னு தெரியுது, இருந்தாலும் ஜஸ்ட் ரீஹேஷ், ஜஸ்ட் டு ரிமைண்ட் அவர் செல்ஸ் என்ன தப்பு பண்ணக்கூடாது, என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு உலக பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது கொஞ்சம் லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ், நாட் நெசசர்லி இன்றைக்கி என்ன இருக்குன்னு. ஏன்னா இன்றைக்கி என்ன இருக்குன்னு நமக்கு கணிச்சு ஷார்ட் டேர்ம் வியூ இல்லை. இன்வெஸ்டிங் வந்து லாங் டேர்ம். அதனால் ரொம்ப லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன வந்துகிட்டு இருக்கு, அது எப்படி உலக இதை மேக்ரோஸை இம்பேக்ட் பண்ணும், எப்படி இந்தியன் மேக்ரோஸை இம்பேக்ட் பண்ணும், அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன இம்பேக்ட்டுங்கிற விதத்தில் சம் ஆஃப் த கீ தீம்ஸ். நான் எல்லா தீமையும் கவர் பண்ணல, பட் மேஜர் தீம்ஸ் ஐ ஹவ் ட்ரை டு கவர். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 1990லேருந்து 2025 வரைக்கும் இந்த பீரியடில் கடன் வந்து இப்போ ஒன்று அரசு கடன் இருக்குது, இன்னொன்று உங்களை என்னைய மாதிரி ரீட்டைல் ஹவுஸ் ஹோல்ட் லெவல் கடன் இருக்குது, கம்பெனிஸ் வாங்குகிற கடன் இருக்குது, பேங்க் அந்த வங்கிகளோட கடன் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் வேர்ல்டில் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பார்த்தா 1990 எவ்வளோ இருந்ததோ அதோட பல மடங்கு இன்னைக்கு கூட இருக்குது. ஆஸ் அ ப்ரப்போர்ஷன் அப்சல்யூட் அமௌண்ட் எப்படியும் கூடிக்கிட்டே தான் போகும், ஏன்னா பொருளாதாரம் பெருசாக அது கூடிக்கிட்டே போகுது. ஆனால் அப்சல்யூட்டை பற்றி பேசலை. பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி பார்த்தோம்னா அது 1990 150% இருந்ததுன்னா இன்றைக்கி டபுள் 300% மேலே இருக்குது. இதில் முக்கியமாக எங்கே ஜாஸ்தி ஆகிருக்குன்னா 2007 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஜிஎஃப்சின்னு சொல்கிற ஒரு மேஜர் ஈவெண்ட், லீமன் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து கடன் வாங்க முடியலை, கார்ப்பரேட்ஸுமே ரொம்ப கடன் வாங்கலை. அப்போ எல்லா க்ரோத்துக்கு தேவைப்பட்ட கடன் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் தான் பேர் பண்ணாங்க. அதனால் 2007 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட டெட் டபுள் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்னா அது யூஎஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியா, எல்லா கவர்மெண்ட்ஸையும் சேர்த்து பார்க்கையில் அவங்களோட டெட் இல்லை கடன்கிறது வந்து 53 இருந்தது, ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 95% ஆயிடுச்சு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா கவர்மெண்ட்டோட எபிலிட்டி டு ஃபர்தர் பாரோ வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. அப்படி இருக்கையில் அவங்களால இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், நாளைக்கு ஒரு ஷாக், கோவிட் மாதிரி ஷாக் வந்தால் என்ன பண்ண முடியுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா 2007 ஒரு ஜம்ப் வந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க எக்கனாமியை வந்து திருப்ப க்ரோத்தில் கொண்டு வர்றதுக்கு. 2020 திருப்ப கோவிட் பீரியடில் ஒரு 3 மாதம் 6 மாதம் எந்த ஆப்ரேஷன்ஸும் இல்லாதப்போ எல்லாருக்கும் காசை கிட்டத்தட்ட ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால வேறு கவர்மெண்ட் வேறு லெவலில் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களோட கடன் வந்து இன்னும் ஜாஸ்தியாக மேலே போச்சு. இந்தியாவோடதும் மேலே போச்சு. ஆனால் ஒரே இது அந்த லைட் ப்ளூ லைன், இந்தியாவோட கடன் வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டாக அவங்க கீழே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி டேட்டில் பெரிய எக்கனாமிஸில் இந்தியாவும் ஒன்று, டாப் 5 எக்கனாமிஸில் இந்தியாவும் உண்டு.
அந்த விதத்தில் பார்க்கையில் இருக்கிறதுல குறைவான கடன் இந்தியாவிட்ட தான் இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே நீங்கள் வந்து யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், யூகேஆ இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் லெவலில் டெட் இருக்குது. அதே சமயத்தில் இந்தியாவுக்கு வந்து இட் இஸ் மச் மோர் மேனேஜபிள். இப்போ இதனால என்ன இஷ்யூன்னா, முந்தி வந்து இன்னொரு ப்ராப்ளம், இன்ஃப்ளேஷன் வந்து குறைவாக இருந்தது. 2020 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வேர்ல்டு ஓவர் சில கண்ட்ரீஸில் ஈவன் 0 நெகட்டிவ் வரைக்கும் போச்சு. 10 இயர் பாண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ஈல்டு வரைக்கும் போச்சு. அப்படி இருந்த காலம் போய் இப்போ கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கமும் ரொம்ப மேலே போயிருக்கு. அதேனால வட்டியும் மேலே போயிருக்கு. இதனால கவர்மெண்ட் வந்து அவங்க டேக்ஸ் மூலியமாக சம்பாதிக்கிற காசில் மெஜாரிட்டி போர்ஷன் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறதுக்கே போகுது. அப்படி போயில அவங்க டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்டிங் வந்து அடி வாங்குது. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ நீங்கள் எகெயின் எல்லா மேஜர் கண்ட்ரீஸுக்கும் பார்த்தோம்னா 2020ஓட 25 வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி இருக்குது. 30ல் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கையில் அவங்களால பொருளாதாரம் இல்லை க்ரோத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து ரொம்ப குறைந்து வருது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட். கவர்மெண்ட் டெட் அது வந்து எந்த விதத்துலையும் இப்போதைக்கு குறையிற மாதிரி தெரியலை. அந்த விதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே இருக்க சான்ஸ் இருக்குது, இன்ஃப்ளேஷன் மேலே இருக்க சான்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது, மற்ற ஸ்பெண்டிங் குறைய சான்ஸ் இருக்குது, டேக்ஸ் ரேட்டே கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது என்னன்னா மணி சப்ளை. சென்ட்ரல் பேங்க் இந்தியாவில் ஆர்பிஐ, யூஎஸில் ஃபெட், அவங்க வந்து மணி சப்ளை வந்து முந்தி எவ்வளோ மணி சப்ளை தேவை இருந்ததோ இன்றைக்கி அதோட ஜாஸ்தி தேவை இருக்குது. முந்தி ஒரு ரூபா ஜிடிபி க்ரோத்துக்கு வந்து எவ்வளோ தேவை இருந்ததோ இன்றைக்கி அதோட 4 மடங்கு ஜாஸ்தி தேவை இருக்குது. ஏன்னா மோர் மணி சப்ளையுமே வந்து ஜிடிபியை வந்து அவ்வளோவா தூக்க முடியலை. எகெயின் இது வந்து 2007க்கு அப்புறம் இந்த ஜிஎஃப்சி கிரைசிஸுக்கு அப்புறம் யூஎஸ் சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், எல்லாரும் வந்து லிக்விடிட்டியை சிஸ்டத்தில் நிறைய பம்ப் பண்ணாங்க. அப்படி நிறைய பம்ப் பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்கையில் அந்த க்ரோத் அவங்க நினச்ச க்ரோத் வரல. அது என்ன ஆச்சுன்னா அந்த காசுலாம் நிறைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸுக்கு வந்துச்சு, பாண்ட் மார்க்கெட்டுக்கு வந்தது, எக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்தது. அதனால எக்விட்டிஸ் ரொம்ப மேலே போனது, பாண்ட் ஈல்ட்ஸ் கீழே வந்தது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே வந்தது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க யோசித்த அளவுக்கு வந்து அது வந்து எக்கனாமியோட க்ரோத்தை இம்பேக்ட் பண்ணல. ஸோ அந்த விதத்தில் இன்க்ரிமெண்ட்லி என்ன பார்க்க வருதுன்னா, நமக்கு வந்து எவ்வளோ க்ரோத் வேணுமோ அதுக்கு நிறைய மடங்கு ஜாஸ்தி மணி பம்பிங் தேவை. ஸோ அப்படின்னா எக்ஸஸ் லிக்விடிட்டி சிஸ்டமில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது சில டைம் ஃபினான்ஷியல் மார்க்கெட், சில டைம் ரியல் எஸ்டேட், கோல்டு, அந்த மாதிரி வேறு ஆசெட் கிளாஸில் போய் இந்த ஆசெட்ஸோட வேல்யூ வந்து கூடுதலாக இருக்குது. சில ஏதாவது ஒரு டேமேஜ், கோவிட் மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் வரையில் அது கரெக்ட் ஆகுது. ஆனால் எக்ஸஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த எக்ஸஸ் லிக்விடிட்டி இந்த சிஸ்டம். இதுவுமே இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிற விதத்தில் தெரியலை, இது வந்து கண்டினியூ ஆகிட்டே போகுது. ஸோ த செகண்ட் ட்ரெண்ட் இஸ் எக்ஸஸ் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட். மூணாவது, இது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் சென்ட்ரல் பேங்க் கோல்டு வாங்குறாங்க அப்படின்னு. சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டு வாங்குறதுக்கு ஜென்ரலி காரணம் என்னென்னா, ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், வார் நடக்குது, நம்ம வச்சிருக்க வேறு கரன்சிக்கு இம்பேக்ட் ஆகுமா, அந்த கரன்சி கீழே போகுமா, அதாவது சென்ட்ரல் பேங்க் லெவலில் ஒரு டவுட் வரையில் அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணுறாங்க. முதல்ல யூஎஸ் டாலர், யூரோவில் வச்சுருந்த காசெல்லாம் இப்போ கோல்டுக்கு கொண்டு வர்றாங்க. இன்னவே முதல்ல பிரெட்டன் வுட் சிஸ்டம் இருந்தது, இப்போ வந்து அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. பிரெட்டன் வுட் சிஸ்டமில் கோல்டு வச்சு தான் நீங்கள் கரன்சி பிரிண்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு அந்த இது இல்லைன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் ரியலைஸ் பண்ணுறது வந்து வேறு கண்ட்ரியோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் காசு போடுறதோட ஓரளவுக்கு கோல்டில் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா கோல்டு நம்ம கையில் இருக்கும், வேணுங்கையில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ உலகத்தில் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சென்ட்ரல் பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் கோல்டோட ஷேர் மேலே போயிட்டே இருக்குது. ஆர்பிஐயாக இருக்கட்டும், ஈவன் சைனாவாக இருக்கட்டும், நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அவங்க கோல்டு நிறைய வாங்குறாங்க. மற்ற ரிசர்வ்ஸ், யூஎஸ் டாலர் ரிசர்வ்ஸ், யூரோ ரிசர்வ்ஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே வந்திருக்கு. இந்த ட்ரெண்டுமே இப்போதைக்கு மாறுற மாதிரி தெரியலை. ஃபோர்த் ஒரு மேஜர் ஈவெண்ட் எது என்னன்னா, நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து டெமோகிராஃபிக்ஸ் வந்து ஓவர் நைட் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஈவன் 1 இயர் 5 இயர்ஸில் ரொம்ப சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அந்த விதத்தில் பார்க்கையில் என்னென்னா,
லார்ஜ் எக்கனாமிஸில் இப்போ டாப் 10 எக்கனாமிஸில் இந்தியா மட்டுமே ஒரே கண்ட்ரி அவங்களோட பாப்புலேஷன் க்ரோத், ஜனத்தொகை க்ரோத் வந்து பாசிட்டிவில் இருக்குது. மற்ற எல்லா மேஜர் கண்ட்ரியும் ஆல்ரெடி பாப்புலேஷன் க்ரோத் வந்து ஃப்ளாட் இல்லை நெகட்டிவ் ஆகிட்டே வருது. அந்த விதத்தில் பாப்புலேஷன் க்ரோத் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஓவரால் ஜிடிபி க்ரோத்துக்கு பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு கொடுக்குது. அதில் இந்தியா மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா ஆவரேஜ் ஏஜ் வந்து இந்தியாவோடது 30க்கும் கீழே. மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி 40, 50 அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜில் மீடியன் ஏஜ் வந்து இன்னும் 30க்கு கீழே. தட் இஸ் யங் அண்ட் தே ஆர் கோயிங் டு பி ஒர்க்கிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பார்த்தோன்னா இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. மற்ற ஏஷியன் கண்ட்ரியாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கட்டும், யூஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நெகட்டிவ் இதில் போகிறாங்க. யூஎஸ்லாம் மைக்ரேஷன், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஆளுங்க வேலை பார்க்க வர்றதுனால மேபி அவங்களுக்கு பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது. ஆனால் நேச்சுரல் க்ரோத் மெனி ஆஃப் திஸ் கண்ட்ரீஸுக்கு வந்து ஆல்ரெடி க்ரோத் நெகட்டிவில் வருது. அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஓல்டேஜ், முதியோர்கள் இது ப்ரொப்போர்ஷன் வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது. அப்படி இருக்கையில் அவங்களுக்கு ஹெல்த் கேர் சிஸ்டம், அவங்களுக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம், அதில் கவர்மெண்ட் லெவலில் எக்கனாமி லெவலில் நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். இன்னொன்று அதே மாதிரி தான், மெனி ஆஃப் அஸ் மே ஹேவ் நாட் ரியலைஸ்ட் வேர்ல்டு சில்ட்ரன் பாப்புலேஷன் இஸ் ஆல்ரெடி பீக்ட். அண்ட் ப்ரொப்போர்ஷனில், அதாவது சதவீதத்தில் எப்படியும் அது விழுந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாக. ஆனால் அப்சல்யூட் பாப்புலேஷனுமே ஆல்ரெடி பீக் ஆயிடுச்சு. ஈவன் பொருளாதார ரீதியில் நிறைய பிஸ்னஸஸ் விச் ஆர் கேட்டரிங் டு சில்ட்ரன், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஸ்டேஷ்னரி, பேபி ஃபுட்ஸ், மெனி ஆஃப் தீஸ் கேட்டகரிஸ் may have repercussions that already the world population of 0 to 14 years வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரொப்போர்ஷனில் ரொம்ப வருஷமாக மேலே கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் முதியவர்கள், அதாவது ரிட்டையர்ட் பீப்புளோட பாப்புலேஷன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ப்ரொப்போர்ஷனும் மேலே போகுது, அதிகரிச்சுட்டு. ஸோ அந்த விதத்தில் ஏன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூடுது. முந்தி 65-70 இயர்ஸ் இருந்தது, இப்போ 80-85 வரைக்கும் போகுது பிகாஸ் ஆஃப் வெரி குட் ஹெல்த் கேர் சிஸ்டம். அதனால இன்க்ரிமெண்ட்லி ஃபோக்கஸ் வந்து அந்த ரிட்டையரல் பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதில் நிறைய எக்கனாமிஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டெமோகிராஃபிக்ஸ் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்தியா ஸ்டில் ஹேஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், அதாவது நமக்கு இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது. மற்ற கண்ட்ரீஸுக்கு அது இல்லை. அதிலே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, லாஸ்ட் 30 வருஷத்தில் பார்த்தோன்னா சைனா ஹேஸ் பிகம் தி மேனுஃபேக்சரர் டு த வேர்ல்டு. வேர்ல்டுக்கு, அதாவது முந்தி வந்து யூஎஸ், யூரோப் எல்லாரும் அவங்கவுங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாம் மாற்றி சைனா வந்து நாங்கள் உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு, ஸ்கேலில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோன்னு எல்லாத்துலேயும் வந்து தே ஹேவ் டேக்கன் அவே மார்க்கெட் ஷேர் ஃப்ரம் த வேர்ல்ட். ஸோ அதர் கண்ட்ரீஸ் ஹவ் ஸ்டாப்ட் மேனுஃபேக்சரிங். ஈவன் இந்தியாவில் நமக்கு மேனுஃபேக்சரிங் அவ்வளோவா பிக்கப் ஆகலை. நிறைய பொருட்கள் நம்ம வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு காரணம் பார்த்தோம்னா, சைனாவில் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ், அவங்க ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டும் தேவையில்லை, ரொம்ப முதலீட்டும் தேவையில்லை. அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. ஸ்கேல், அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்கேல், ஹை ஸ்கேலில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, பண்ணி ஹோல் வேர்ல்டுக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு. அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். அவங்க வந்து இன்சென்டிவ் கொடுத்து அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி டேட்டில் பார்த்தோன்னா ஏர் கண்டிஷ்னர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார் மாடியூல், இந்த இதிலெல்லாம் செக்மெண்ட்லெல்லாம் ஹோல் வேர்ல்டுக்கு தேவையான அளவுக்கு சப்ளை சைனா மட்டுமே பண்ணக்கூடிய இருக்குது. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஸோ வேறு எங்கேயுமே மேனுஃபேக்சர் பண்ண தேவையில்லை. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஹோல் வேர்ல்டுக்கு என்ன தேவையோ அது ஆல்ரெடி அந்த கெப்பாசிட்டி சைனா வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவில் அவங்க கெப்பாசிட்டி பில்ட் பண்ண காரணம் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ். அதனால அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் பேலன்ஸ், அதாவது மற்ற கண்ட்ரீஸோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் அவங்களோட ட்ரேட் பேலன்ஸ் இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா தே ஆர் த நெட் எக்ஸ்போர்ட்டர் டு த வேர்ல்ட். இன்ஃபேக்ட் அவங்களோட இன்க்ரிமெண்டல் மெஜாரிட்டி க்ரோத் வந்து அந்த எக்ஸ்போர்ட்னால தான் வருது. ஸோ தே ஹவ் நாட் லெட் கோ ஆஃப் திஸ். ஏன்னா
ஏன்னா அவங்களுக்கு வந்து 2015-20 வரைக்கும் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அண்ட் அது ஒரு மேஜர் ஆக்டிவிட்டியாக இருந்தது. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்தில் பார்த்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டுமே ரொம்ப விழுந்துட்டு வந்துருச்சு. அந்த விதத்தில் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியா யூஎஸ்லாம் வந்து கன்சியூமிங் நேஷன், சைனாவோட கன்சம்ஷனும் அவ்வளோ ஹை கிடையாது. சைனா அவ்வளோ ஃப்ரீபீஸும் கொடுக்கறது இல்லை, அதாவது ஜனத்தொகைக்கு ஈஸியாக ஒரு சம் கொடுக்கறதில்ல. அவங்க மேனுஃபேக்சரிங்க்கு தான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி செக்டர் டவுனாக இருக்குது, அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வேறு என்ன வரும்னா எக்ஸ்போர்ட்ஸ் தான். அதனால் அவங்க எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் டேரிஃப் 2017 வந்தது, திருப்ப 25 வந்தது. அந்த பீரியட்லாம் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. யூஎஸ் இல்லைன்னா மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க இன்னும் அந்த க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்னால் எல்லா கண்ட்ரியும் சொல்கிறது என்னென்னா செல்ஃப் டிபெண்டன்சி. நாங்கள் வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ண விரும்புகிறோம், ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ண விரும்புகிறோம். யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எல்லோரும் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்க்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா கோவிட் மாதிரி ரிஸ்க் இருக்குது, இல்லை இப்போ ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால நிறைய பொருட்கள் மாட்டிக்கிடுச்சு. அந்த மாதிரி இருக்கையில் நமக்கு சில கிரிட்டிக்கல் ஐட்டமில் செல்ஃப் மேனுஃபேக்சரிங் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் எல்லா கண்ட்ரிஸும் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சைனாவோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு குறைவு வரலாம், இல்லை அடி வாங்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட் படி சைனா ஸ்டில் கண்டினியூஸ் டு டாமினேட், சைனா ஸ்டில் கண்டினியூஸ் டு பி த மேனுஃபேக்சரர் டு த வேர்ல்ட். ஆனால் கோயிங் பை தி கவர்மெண்ட்ஸ் இன்டென்ஷன், இன்க்ரிமெண்ட்லி எல்லாரும் அவங்கவுங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறாங்க. இதனால இன்ஃப்ளேஷன் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா சைனாலேருந்து சீப்பாக கிடைச்சதுக்கு கம்பேரிசனில் மேபி ஓனாக கொஞ்சம் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கலாம். சைனா வாஸ் எக்ஸ்போர்ட்டிங் டீஃப்ளேஷன், பணவீக்கத்துக்கு ஆப்போசிட்டாக அவங்க வந்து சீப்பாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால வேர்ல்டு ஓவர் இன்ஃப்ளேஷன் குறைவாக இருந்தது. மேபி இப்போ ஓன் மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திருப்ப இன்ஃப்ளேஷன் கூட வர சான்ஸ் இருக்குது. இன்னொரு மேஜர் தீம் வந்து ஏஐ. லாஸ்ட் 2 வருஷத்தில் ரொம்ப பெருசானது வந்து ஏஐ. நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் எவ்ரி டே டு டே லைஃப்பில் ஆல்ரெடி இன்கிரெயின்ட். நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஏஐயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்பிள் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸ் லெவலாக இருக்கட்டும், வி ஆர் ஆல் யூஸிங் ஏஐ டுடே. அந்த விதத்தில் ஏஐ இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து யூஎஸில் இருக்குது. அது போக வேறு எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ். இந்த ஏஐக்கு டெக் ஹார்ட்வேர் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் வந்து தாய்வானில் இருக்குது, கொரியாவில் இருக்குது, சைனாவில் இருக்குது. ஸோ தோஸ் கம்பெனிஸ் ஆர் ஆக்சுவலி பெனிஃபிட்டிங். ஏன்னா ஏஐ வந்து பூம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பூமாக இருக்குது. the proliferation of AI usage is going exponentially. அந்த விதத்தில் growth வந்து பல மடங்கு இருக்குது within few months. அப்படி இருக்கையில் இந்த கம்பெனிஸுக்கெலாம் ரொம்ப அபாரமான க்ரோத் ப்ராஃபிட்டில். இன்ஃபேக்ட் சம் ஆஃப் தீஸ் கொரியன் கம்பெனிஸ் ஒரு வருஷத்தில் அவங்க ப்ராஃபிட் வந்து 7-8 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது 2025 2026. அதனால தான் கொரியன் மார்க்கெட்ஸு, தைவான் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்க்கையில் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த ஏஐ இன்வெஸ்டிங் டொமைனில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் பெரிய ப்ளே இன்னைக்கு கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் வி வில் அடாப்ட் அண்ட் வீல் ஹாவ் லாட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்றைக்கி பார்க்கையில் இங்கே அவ்வளோவா இல்லை, ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் நிறைய இருக்குது. ஆல்மோஸ்ட் 20+% ஆஃப் அவங்க கம்பெனிஸ் வந்து ஏஐ ரிலேட்டட். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் 2 வருஷத்தில் இல்லை 2025 பார்த்தோன்னா பிரமாதமாக பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து ஹார்ட்லி 20% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஏஐ வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏஐ ஆர் லெஸ் ப்ளே ஆன் ஏஐ ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவுக்கு வந்து ஒரு வீக்னஸ் கம்பேர்ட் டு அதர்ஸ். பட் இன் ஃபியூச்சர் வி மே ஹாவ் லாட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர். Sorry. Sorry, it's taking time. இன்னொரு ஓகே, ஏஐனால ரிலேட்டட் இன்னொரு இது என்னன்னா, ஏஐக்காக தேவைப்படுறது வந்து ரொம்ப பவர்.
டேட்டா சென்டர்ஸை ரன் பண்ணுறதுக்காக ஹியூஜ் பவர் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த விதத்தில் யூஎஸ், யூரோப் மாதிரி மெச்சூர் கண்ட்ரீஸ்லையுமே இப்போ அடுத்த 5 வருஷத்தில் வந்து ஸ்ட்ராங் பவர் டிமாண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 2.5% க்ரோத், ஹை க்ரோத் அவங்க பொறுத்த வரைக்கும், தட் இஸ் ஹை க்ரோத். அதே மாதிரி யூரோப்லேயும் வந்து பவர் டிமாண்ட் மேலே போக சான்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஏஐ ட்ரிவன். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் பவர் செக்டர் இஸ் ஆல்சோ லைக்லி டு சி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லாஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ இது வந்து ஒரு புரோக்கர் எஸ்டிமேட். லாங் டேர்ம் அடுத்து ஒரு 50 வருஷம் 60 வருஷத்தில் எந்த மார்க்கெட்ஸ் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, இது அவங்களோட கணிப்பை பொறுத்த வரைக்கும் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வந்து இங்கேருந்து டெவலப் மார்க்கெட்ஸ், அதாவது யூஎஸ், யூரோப், ஜப்பானோட ஜாஸ்தியாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆவாங்க. அதில் இந்தியா, சைனா மாதிரி கண்ட்ரீஸோட மார்க்கெட் கேப் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. வீல் டாக் அபவுட் இந்தியன் க்ரோத் அண்ட் டு தட் எக்ஸ்டென்ட் நம்ம மார்க்கெட் கேப் ஓவர் அ லாங்கர் பீரியட் கேன் ஸ்டில் டூ வெல். Now coming to Indian macros, few points here. I'll directly jump into the first slide. ஸோ ஃபஸ்ட் என்னதான் இப்போ நியர் டேர்மில் ஸ்லோ டவுன் இருக்குது அது இதுனாலும் லாங்கர் டேர்ம், ஏன்னா ஈக்விட்டிங்கிறது பொறுத்தது இன்வெஸ்டிங் வந்து லாங் டேர்ம், அட்லீஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. எப்படி நம்ம ரியல் எஸ்டேட்டில் காசு போட்டால் எப்படி பேஷண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஈக்விட்டிலையும் வெயிட் பண்ணணும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஈக்விட்டியில் வந்து நமக்கு டெய்லி எவ்ரி செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கிது, அதனால நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். இதே ரியல் எஸ்டேட்டில் அந்த மாதிரி ப்ரைஸ் கிடைக்காதனால நம்ம வாங்கினதை அப்படி விடுறோம். ஆனால் ரெண்டுமே வந்து லாங் டேர்ம் ஆசெட் கிளாஸ் தான். அந்த விதத்தில் நம்ம 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி என்ன பெரிய கன்சர்ன் இருக்குங்கிறது பார்த்து ஜாஸ்தி யூஸ் இல்லை. லாங்கர் டேர்ம் பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த விதத்தில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் மற்ற எல்லா மேஜர் கண்ட்ரியோடையும் இந்தியாவோட க்ரோத் தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன்ஸ். லாஸ்ட் 20 வருஷத்தில் ஈஸியாக 6%க்கு மேலே க்ரோத் இருந்திருக்கு. இந்த டைமில் ஜிஎஃப்சி, லீமன் கிரைசிஸ் வந்தது, டிமானிட்டைசேஷன், கோவிட், எல்லா ப்ராப்ளம்ஸ் இருந்துமே நம்ம வந்து 6+% க்ரோத் 20 வருஷ பீரியடில் இருந்திருக்கு. சில நியர் டேர்மில் ஈவன் 7-8% இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஹை க்ரோத் நம்மளால் முடியும், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் மச் லோவர். So high growth is good for markets. ஏன்னா GDP growth இருந்ததுன்னா that is positive for the markets. We are likely to be number 5 and we are heading towards number 3 in next few years. All of us know this. இன்னொன்று ஸ்ட்ரக்சரலி பாசிட்டிவ் என்ன ஆகுதுன்னா 30 வருஷ காலம், ஆல்மோஸ்ட் 25-30 வருஷ காலத்தில் டேக்ஸ் டு ஜிடிபி வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் கூடிக்கிட்டே வருது. அது டைரக்ட் வரியாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கையில் லாங் டேர்ம் ட்ரெண்ட் இங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கூடிக்கிட்டு வருது. அப்படி இருக்கையில் அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்பெண்ட் பண்ண முடியும், சோஷியல் ஸ்பெண்டிங் நடக்குது, டிஃபென்ஸில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டோட பேலன்ஸ் ஷீட் இஸ் பிகமிங் பெட்டர். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவோட கவர்மெண்ட், அதாவது அரசு கடன் வந்து மற்ற கண்ட்ரீஸோட ரொம்ப குறைவாக இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுமே அடுத்த 5 வருஷத்தில் அவங்க கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து இந்த டேக்ஸ் கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. முதல்ல கொஞ்சம் பேர் தான் டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நிறைய பேர் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸில் போய் நிறைய டேக்ஸ் பே பண்ணுறதுனால கவர்மெண்ட்டோட டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுனால கவர்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் இம்ப்ரூவ்ஸ் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் growth ஃபார் தி கண்ட்ரி. எக்ஸ்டர்னல் டெட், இன்னொன்று வந்து வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்குறது வந்து ஒரு டமல்டஸ் டைம், இல்லை ஒரு கிரைசிஸ் டைமில் வந்து ஆக்சுவலி இட் கேன் பி நெகட்டிவ். சடன்லி த லெண்டர் கேன் புல் அவுட் த மனி ஃப்ரம் த கண்ட்ரி, அப்போ கண்ட்ரிக்கு இம்பேக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த விதத்துலையுமே இந்தியா வந்து அவங்க நம்மளை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்கல வெளிக்கடனை வச்சு, எல்லாமே மோஸ்ட்லி இன்டர்னல் கடன் தான். அந்த விதத்தில் ஒரு ஷாக் வந்தாலுமே இந்தியா இஸ் இன் அ மச் பெட்டர் பொசிஷன் கம்பேர்ட் டு மெனி அதர் கண்ட்ரீஸ் விச் ஹவ் borrowed ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். ஸோ தட் வே வி ஆர் இன் அ மச் பெட்டர் ஷேப்.
எகெயின் லாங் டேர்ம் ட்ரெண்ட் 30 வருஷத்துக்கு மேலே என்ன ஆயிருக்குன்னா பணவீக்கம் கீழே வந்துக்கிட்டே இருந்திருக்கு. 10 வருஷம் முன்னால் வரைக்கும் 8-10% இன்ஃப்ளேஷன் வந்து வெரி நார்மல்னு நம்ம யோசித்த லெவலில் இன்றைக்கி 4% இன்ஃப்ளேஷன் நார்மலுங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். அதேனால வட்டியுமே கவர்மெண்ட்டோட 10 இயர் ஜிசெக் ஈல்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 10%க்கு மேலே இருந்தது, கீழே விழுந்து இன்னைக்கு 7% கிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரு ப்ராக்ரெஸிங் எக்கனாமிக்கு இண்டிகேஷன். வி ஆர் ஆன் த ரைட் பாத். ஹை இன்ஃப்ளேஷனை குறைச்சி வந்துட்டோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைச்சி வந்துடுறோம். அதனால் நிறைய கார்ப்பரேட்ஸால் கம்பெனிஸால் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக் ஆஸ் ஃபார் அஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் கன்சர்ன். நான் சொன்ன க்ரோத்துக்கு மெயின் அடிப்படை காரணம் என்னென்னா, இன்றைக்கி சைனாவை பார்க்குறோம் இல்லை வேர்ல்டு பார்க்குறோன்னா அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து நம்மளோட பல மடங்கு ஜாஸ்தி இருக்குது. நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட இருக்கையில் அவங்களோடது வந்து 15,000க்கு மேலே இருக்குது. நம்மளோட பல மடங்கு ஜாஸ்தி இருக்குது. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட் ரிவார்ட்ஸ் க்ரோத். அந்த விதத்தில் க்ரோத்துக்கு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இவ்வளோ கீழே இருக்கிறதுனால இங்கேருந்து வி கேன் ஸ்டில் க்ரோ. ஜிடிபி க்ரோத்தில் வந்து பாப்புலேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, நம்ம ப்ரொடக்டிவிட்டி தெர் இஸ் ஸ்டில் லாட் ஆஃப் ரூம் டு இன்க்ரீஸ். அந்த விதத்தில் தான் நம்ம வந்து அடுத்த 10 வருஷமும் வி கேன் பி ஸ்டில் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன். ஸோ வி ஹாவ் அட்வான்டேஜ் as far as this per capita income is concerned. அடுத்து என்னென்னா, இப்போ சவுதிக்கு வந்து எல்லாருமே சவுதின்னா ஆயில்னு தான் சொல்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹோல் எக்கனாமியை ரன் பண்ணுறது அந்த ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ். அப்படி பார்க்கையில் இந்தியாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் 20-25 வருஷத்தில் நம்மளோட ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோன்னா, நம்ம வந்து நெட் இம்போர்ட்டர். நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், நம்ம வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம், மஷினரி இம்போர்ட் பண்ணுறோம். வி ஆர் அ நெட் இம்போர்ட்டர். சைனா நெட் எக்ஸ்போர்ட்டர், கொரியா நெட் எக்ஸ்போர்ட்டர், மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் நெட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கையில் இந்தியா வந்து நெட் இம்போர்ட்டர். ஆனால் நம்மளை காப்பாற்றினது இல்லை நம்மளை நிறைய பட்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருந்ததுக்கு காரணம் வந்து நம்மளோட ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட். ஆல்மோஸ்ட் நம்ம அதனால் நம்மளோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஷேர் வேர்ல்டில் நம்மளோட ஜிடிபியோட மார்க்கெட் ஷேரோட ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது சர்வீஸில் வி ஹவ் டன் பெட்டர். மேனுஃபேக்சரிங்கில் வி ஹவ் நாட் டன் ஸோ கிரேட், பட் இன் சர்வீசஸ் வி ஹவ் டன் மச் பெட்டர். இப்போ வந்து க்ரூட் ஆயில் இப்போ $60 $110 வரைக்கும் போயிருக்கு. அந்த மாதிரி டைமில் நமக்கு அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இந்த சர்வீசஸ்னால தான் இருக்குது. அப் டு $90 இஸ் ஸ்டில் மேனேஜபிள். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து 2%க்குள்ளே இருக்கலாம். அப் டு $90 இஸ் ஸ்டில் மேனேஜபிள். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அதோட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நியர் டேர்மில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். But longer term, our services exports are strong. So we are in a much better shape. 10 வருஷம் முன்னால் கூட இந்த மாதிரி வந்தது. அப்போ கம்பேரிசனில் இன்றைக்கி வந்து மச் பெட்டர் பொசிஷனில் நம்ம இருக்கோம். இன்னொன்று சோலார், நம்மள்ட்ட சோலார் அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அந்த விதத்தில் நம்மளோட சோலார் பவர் கெப்பாசிட்டி அடிஷன் அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் க்ரோ இன் டேட்டா சென்டர், இன் ஏஐ. ஸோ தட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி ஹாவ் ஹியர். இன்னொன்று கோல்டு லாஸ்ட் 2 வருஷத்தில் ரொம்ப பல மடங்கு மேலே போயிருக்கு, ருப்பி டேர்மில் எஸ்பெஷலி. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கூட. ஏன்னா இந்தியாட்ட இருக்க அளவு கோல்டு மற்ற யார்கிட்டையும் இல்லை. ஸோ நம்மளோட வெல்த்தில் ஒரு மேஜர் பங்கு இன்றைக்கி வந்து கோல்டாக மாறிடுச்சு. மோர் தேன் ப்ராபப்ளி 30+% வந்து இன்றைக்கி கோல்டு ஆயிடுச்சு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த கோல்டு வந்து சாதாரண ஹவுஸ் ஹோல்ட், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்டையுமே இருக்குது. அதாவது மற்றதெல்லாம் இப்போ கார்னு பார்த்தோன்னா டாப் 5% தான் இருக்கும், ஏசி டாப் 10%க்குள்ளே தான் இருக்கும், இல்லை வேறு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டே டாப் 10% ஆளுங்கள்ட்ட தான் இருக்குது. ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ஆவரேஜ் இன்கம் ஆள்டையுமே ஏதோ 10 கிராம் 20 கிராம் கோல்டு இருக்குது. அதனால் ஆல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், எல்லா பாப்புலேஷனுக்குமே பெனிஃபிஷியலாக இருக்குது இந்த கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறது. ஒரு எமர்ஜென்சிக்கு வேணுன்னா அவங்க அதுக்கு கோல்டுக்கு அகேன்ஸ்ட் லோன் வாங்கலாம், இல்லை அந்த கோல்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் கோல்டு ப்ரைஸ் கோயிங் அப் வந்து ஒரு வெல்த் இஃபெக்டாக இந்தியாவுக்கு ஆக்சுவலி பாசிட்டிவாக இருக்குது.
ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ப்ரைவேட் செக்டரோட கேபெக்ஸ் 2008லேருந்து 12 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது திருப்ப மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இன்னும் வரல. மேபி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கூட இன்னுமே வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பார்க்கையில் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை. மேபி இட் இஸ் க்ரோயிங், பட் இட் இஸ் நாட் ஆஸ் மச் ஆஸ் ஒன் வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் ஆர் விஷட். இந்தியா வந்து விக்சித் பாரத் கவர்மெண்ட்டோட டார்கெட் 2047 இன்னைக்கு $3000 பர் கேபிட்டா இன்கம் இருக்கிறத ஆல்மோஸ்ட் 15 to 20,000 கொண்டு வரணும்னு இது ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட். இது ஆனால் அன்அச்சீவபிள் இல்லை. மற்ற கண்ட்ரிஸ் பாஸ்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 6%க்கு பதிலாக 8 to 10% க்ரோத் பண்ணால் இந்த அளவுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நம்ம தாட் ப்ராசஸுமே வந்து ஒரு டெவலப்பிங் எக்கனாமிலேருந்து டெவலப்ட் எக்கனாமியாக மாறணுங்கிறது. அதுக்கு நமக்கு தேவை ஃபோக்கஸ், விமன் லேபர் பார்ட்டிசிபேஷன், மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ், அதெல்லாம் தேவை இருக்குது. ஹவு மச் வி எக்ஸிக்யூட் இஸ் வாட் வி நீட் டு சி. க்ரோத் அகெயின் ஆக்சுவல் இது லிஸ்டட் கம்பெனிஸோட டேட்டா பார்க்கையில் 2018லேருந்து 24 6 வருஷ காலத்தில் இந்தியாவோட க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் சைனாவும் இந்தியாவும் தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங், யூரோப், யூஎஸ் மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணையில். ஸோ க்ரோத் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் கிளியராக இருக்குது. ஸோ அது ஈவன் கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட் ரெவன்யூவில் தெரியுது. ஆனால் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் 2020 வரைக்கும் இருந்த அந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா இருந்த வேல்யூவேஷனோட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இது ஒரு 3 மாதம் பழைய டேட்டா, பட் மோர் ஆர் லெஸ் ட்ரெண்ட் இஸ் வாட் வி வாண்டட் டு ஷோ. முந்தி இருந்ததோட இன்னும் வேல்யூவேஷன் கூட இருக்குது. ஸோ அந்த விதத்தில் க்ரோத் இருந்தாலும் வேல்யூவேஷன் இஸ் அ லிட்டில் எக்ஸ்பென்சிவ். இன்னொன்று வந்து நம்ம எல்லாரும் சொல்கிறது இந்த ஃபாரின் எஃப்ஐஎஃப் லோனால தான் நம்ம எஃப்ஐஎஃப் லோனால தான் நம்ம மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கீழே இருக்குன்னு. ஆனால் உண்மை என்னென்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தில் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. கொரியா, தாய்வான், சைனா, பிரேசில் எல்லாமே. ஆனால் அவங்களோட ஃப்ளோஸுமே பார்த்தோன்னா நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு மார்க்கெட் நல்லா பண்ணையிலையுமே அவங்க ஃப்ளோஸ் நெகட்டிவாக இருந்திருக்கு. நம்மளுக்குமே பாஸ்டில் பார்த்தீங்கன்னா 2021 அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு எஃப்ஐ ஃப்ளோ நெகட்டிவாக இருக்கையிலையுமே நம்ம மார்க்கெட் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ பாயிண்ட் இஸ் எஃப்ஐ ஃப்ளோஸ் உள்ளே வந்தால் பாசிட்டிவ், பட் அதனால மட்டுமே மார்க்கெட் வீக்காக இல்லை. ஒன்று நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூவேஷன் 2024 நம்ம மார்க்கெட் ரொம்ப மேலே போயிருந்திருந்து அங்கேருந்து வேல்யூவேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு. இன்னொன்று நம்மளோட க்ரோத் வந்து மற்றவங்களோட இப்போதைக்கு குறைச்சிருக்கு. ஏன்னா நம்மள்கிட்ட அவ்வளோ ஏஐ ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. Now investing 101 or investing fundamentals again அது மேக்ரோ ட்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்டாப்ளிஷ் என்ன பண்ணணுன்னா வேர்ல்டோட இந்தியாவோட லாங் டேர்ம் க்ரோத் கிளியராக ஜாஸ்தியாக இருக்குது. டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஒரே சேலஞ்ச் வந்து எவ்ரி இயர் க்ளோஸ் டு சே ஒரு கோடி மக்கள் வந்து ஜாப் மார்க்கெட்டில் வர்றாங்க. அதாவது 15 to 64 வயசு அந்த இதில் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும். வெதர் இட் இஸ் ஓன் தொழில், ஒரு சின்ன தொழிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும். அந்த ஜாப் கிரியேஷன் இருக்க வரைக்கும் நமக்கு க்ரோத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. வி ஆர் அ யங் நேஷன், வி ஹாவ் டெமோகிராஃபிக்ஸ் டு அவர் அட்வான்டேஜ், வி ஹாவ் அவர் ஸ்டார்டிங் பர் கேபிட்டா இன்கம் க்ரோத் டு அவர் அட்வான்டேஜ். ஸோ ஜிடிபி க்ரோத் இருந்ததுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் த மார்க்கெட். So that way from a longer term perspective it is positive for the market. ஆனால் வேல்யூவேஷன், ஸ்டார்டிங் வேல்யூவேஷன் நார்மலோட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ ரிஸ்க் தட் வி நீட் டு லுக் அட். நவ் கம்மிங் டு ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு மேஜர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு மேஜர் ட்ரூத் என்னன்னா மார்க்கெட்ஸ் ஆர் ஸ்லேவ்ஸ் டு ஏர்னிங்ஸ். அதாவது கம்பெனிகிட்ட ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது, ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்குன்னா மார்க்கெட் இவென்ச்சுவலி வந்து அதை ரிவார்ட் பண்ணும். இப்போ லாஸ்ட் 10 வருஷத்துலையுமே நம்ம பார்த்தோம்னா NSE 500 எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா இபிஎஸ் க்ரோத், அதாவது ப்ராஃபிட் க்ரோத் வந்து 11% இருக்குது. அந்த 11%க்கு கம்பேரிசனில் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 14% மேலே போயிருக்கு. மார்க்கெட் வந்து அந்த ஏர்னிங்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி போக சான்ஸ் இருக்குது, இல்லை பின்னாடி போக சான்ஸ் இருக்குது, பட் போத் ஆஃப் தெம் கோ டுகெதர். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் வாட் வி ஆர் சீயிங் இஸ், நம்ம பார்த்தது ஜிடிபி க்ரோத் இருக்குது இந்தியாவில், கம்பெனிஸோட ரெவன்யூ க்ரோத் இருக்குது, அது வந்து ப்ராஃபிட்டாகவும் மாறுது. அந்த ப்ராஃபிட் வந்து கிளியரி மார்க்கெட்ஸ் க்ரோத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட் வி நீட் டு சி இஸ் க்ரோத் இருந்தது, எக்கனாமியில் க்ரோத் இருந்தது, ப்ராஃபிட் க்ரோத் இருந்ததுன்னா தட் இவென்ச்சுவலி லீட்ஸ் டு மார்க்கெட்ஸ் டூயிங் வெல்.
இன்னொன்று வந்து நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து ஐபிஓவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா மீடியாவில் நிறைய வந்து ஒரு வருஷமும் 100-200 கம்பெனி ஐபிஓக்கு வர்றதுனால நம்ம ஐபிஓவில் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆக்சுவல் லாஸ்ட் ஒரு 25 வருஷ டேட்டா 1000 கம்பெனிக்கு மேலே பார்க்கையில் 1000 கம்பெனிக்கு மேலே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணையில் என்ன தெரியுதுன்னா வெறும் 5% கம்பெனி தான் 30%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. வெறும் 5%. அதே வந்து ஈவன் 10%க்கு மேலே, அதாவது எஃப்டி ரிட்டர்னுக்கு மேலே எத்தனை கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி 18-19%. அதாவது 5 கம்பெனி லிஸ்ட் ஆச்சுன்னா அதில் ஒரே ஒரு கம்பெனி தான் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எஃப்டி ரிட்டர்னுக்கு மேலே கொடுத்துருக்கு லாங் டேர்ம். அதனால் ஐபிஓட ட்ராக் ரெக்கார்டு வந்து அவ்வளோ கிரேட் கிடையாது. அன்னைக்கு லிஸ்டிங் அன்னைக்கு மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் தே ஆர் ஆல்சோ லைக் எனி அதர் ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ அதில் வந்து ஐபிஓவில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும்னு தேவையில்லை. நல்ல கம்பெனிஸ் வர்றது உண்டு எல்லா டைமும். ஸோ யூ ஹாவ் டு பிக் அண்ட் சூஸ். The aim that all IPO companies will do well is not real. Actual data shows actually their performance is lot weaker. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம லாஸ்ட் 10-12 வருஷத்தில் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் காசு வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். ஈவன் கோவிட் இயரில் வந்து 40% விழுந்ததே தவிர ஷார்ப் ரிகவரி இருந்து அந்த இயர் வந்து திருப்ப பாசிட்டிவில் எண்ட் ஆச்சு. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து எவ்ரி இயர் கட்டாயம் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆனால் ஃபேக்ட் பார்த்தோன்னா இப்போ ஒரு 92 to 2002 பீரியடில் ஈவன் 5 வருஷ ரிட்டர்ன் 10 வருஷ ரிட்டர்ன் நெகட்டிவ் இருந்திருக்கு. தட் இஸ் த நேச்சர் ஆஃப் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு காரணம் ஹையர் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்னா என்ன? நீங்கள் வாங்கின விலையிலேருந்து இன்னும் கீழே போகக்கூடியது. தட் இஸ் த வாலட்டிலிட்டி, தட் இஸ் த ரிஸ்க் தட் யூ ஹேவ். அந்த கீழே போக சான்ஸ் இருக்கிறதுனால தான் யூ கெட் தட் ஹையர் ரிட்டர்ன். அது சில டைம் 6 months இருக்கலாம், சில டைம் 1 year 2 years இருக்கலாம், சில டைம் இட் கேன் பி ஆஸ் ஹை as 5 years ஆல்சோ. ஸோ நம்ம அதுக்கு தான் அதை மிட்டிகேட் பண்ணணும், இல்லை அதை சால்வ் பண்ணணுன்னா நமக்கு ஒரே ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசனை கூட்ட கூட்ட சான்சஸ் ஆஃப் மார்க்கெட் கிவிங் யூ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைந்துக்கிட்டே வருது. ஸோ அந்த விதத்தில் we have to focus on stock markets from a long term perspective. நம்ம வந்து இப்போ அடுத்த 6 மாதத்தில் எனக்கு ரிட்டர்ன் வரணும்னு யோசிச்சு யூஸ் இல்லை. இட் குட் பி ஈவன் 5 years 10 years வெயிட்டிங் கோயிங் பை த பாஸ்ட். எகெயின் இது வந்து அந்த லாஸ்ட் டெக்கேட்னு சொல்கிறது 92 to 2002 ஹர்ஷத் மேத்தா அந்த .com பபுள் அந்த டைமில் பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்தில் மார்க்கெட் லெவலில் ஆல்மோஸ்ட் 0 ரிட்டர்ன் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சான்சஸும் இருக்குது. ஆனால் லாங்கர் டேர்ம் இப்போ பிஎஸ்சி சென்செக்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி 15-16% மேலே சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்திருக்கு. அதே என்எஸ்சி ஒரு 30 வருஷத்தில் 12% மேலே ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணையில் ரிட்டர்ன் கட்டாயம் அதிகரிக்குது. இந்த ரிஸ்க் கீழே போகிற ரிஸ்க் குறையுது. ஆனால் நடுவில் இட் கேன் ஹேவ் ஈவன் அ டல் ஃபேஸ் லைக் 5 years or 10 years. ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து உங்களை என்ன மாதிரி ஆளுங்க இமோஷன்னால் ரன் ஆகிற மார்க்கெட். அதனால என்ன ஆகும்னா அட் சம் பாயிண்ட் எவ்ரி ஒன் பைல்ஸ் ஆன் டு ஒன் ஐடியா ஒரு ஒன் ஸ்டாக் ஒரு ஒன் செக்டர் ஒரு ஒன் அசெட் கிளாஸ். ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட்டில் க்ரீட் அண்ட் ஃபியர் இருக்குது. அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும். இன்றைக்கி பார்த்தா கோல்டு சில்வர் ரொம்ப மேலே போச்சு லாஸ்ட் 2 years. அதுக்கு முன்னால் வேறு அசெட் கிளாஸ். அந்த மாதிரி க்ரீட் அண்ட் ஃபியர்னால மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்போ ரொம்ப எக்ஸஸ் க்ரீடில் டாப்பில் போய் நீங்கள் வாங்கிட்டா அடுத்த 3 வருஷம் இல்லை அடுத்த 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ தட் இஸ் வேர் வி ஹாவ் டு கண்ட்ரோல் ஆர் க்ரீட் அண்ட் ஃபியர். கீழே போயில இன்னும் கீழே போகணும் பயந்துட்டு விற்றுட்டு போகிறதும் தப்பு. ரொம்ப மேலே போயில நீ லாஸ்ட் அந்த 10% நான் ஏர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லி க்ரீடி ஆகிறதும் தப்பு. ஸோ தட் இஸ் வேர் வி நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் பேலன்ஸ் ரதர் தேன் பீயிங் ட்ரிவன் பை க்ரீட் அண்ட் ஃபியர். ஏன்னா மார்க்கெட்டில் இந்த சைக்கிள்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சில டைம் தெர் வில் பி எக்ஸஸ் ஆன் த ஒன் சைட், ஆன் த அதர் அகெயின் தெர் வில் பி எக்ஸஸ் ஆன் த டவுன் சைட் ஆல்சோ. So it is better that we have a systematic approach illa or planned approach rather than having kind of going by the emotions. ஏன்னா emotions definitely நம்மளை வந்து எதுலையாவது மாட்டி விட்டுரும். So 5 year again same example, I will skip this. இப்போ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி greed and fear இருக்கிறதுனால எக்கனாமி வந்து ஜிடிபி க்ரோத் மோர் ஆர் லெஸ் 6%க்கு சில டைம் 7, சில டைம் 8, சில டைம் 5, ஆவரேஜ் 6 கிட்ட இருக்குது லாங்கர் டேர்ம். அதே மாதிரி கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட் க்ரோத்தும் கொஞ்சம் மேலே கீழே போயிட்டுருக்கு. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட
மூவ்மெண்ட் வந்து இது ரெண்டோடையும் இன்னும் ஷார்ப்பாக இருக்கிறது உண்டு. இது ரெண்டுலேயும் தான் டிபெண்ட் மார்க்கெட். ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் greed அண்ட் ஃபியர். ஸோ அந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கையில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரொம்ப மேலே இருக்கையில் யூ ஹாவ் டு ரெடியூஸ் எக்ஸ்போஷர், ரொம்ப கீழே இருக்கையில் யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் எக்ஸ்போஷர். அதுக்கு யூ நீட் அ ப்ராப்பர் மெத்தடாலஜி, யூ நீட் அசெட் அலோகேஷன். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டடி, மார்னிங் ஸ்டாரோட ஸ்டடி பொறுத்து ஒரு மார்க்கெட் நிஃப்டி ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்த ரிட்டர்னுக்கும் ஆக்சுவலாக இன்வெஸ்டருக்கு வந்த ரிட்டர்னுக்கும் பார்த்தா ஒரு 1.5%, 2%, 3% கேப் இருக்குது. காரணம் வந்து சிம்பிள், அவங்க தப்பான டைமில் என்டர் ஆகுறதும் தப்பான டைமில் விட்ரா பண்ணுறதும் இது. ஸோ அந்த இமோஷனை நம்ம வந்து எப்படியாவது கர்டெயில் பண்ணணும். That is what is far more important in investing rather than நீங்கள் ரைட் ஸ்டாக் ரைட் ஃபண்ட் பிக்கப் பண்ணுறதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டைமிங் இன் மார்க்கெட் அண்ட் பேஷன்ஸ் இன் மார்க்கெட். ஏன்னா வாலட்டிலிட்டி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ஈவெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட் வாட் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் யுவர் எபிலிட்டி டு control your emotions and go as per your plans. In the interest of time, I'm saying no one formula works clearly. I mean, நான் வந்து ஒன்லி லார்ஜ் கேப்பில் இருப்பேன், இல்லை ஒன்லி மிட் கேப்பில் இருப்பேன், இல்லை ஒன்லி வேல்யூ ஸ்டாக்ஸ், இல்லை ஒன்லி க்ரோத் ஸ்டாக்ஸ், ஒன்லி பேங்கிங் செக்டர், எதுவுமே ஒர்க் ஆகுது. தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. எல்லா ஃபார்முலாவுமே தே வில் அண்டர் பெர்ஃபார்ம் அட் சம் பாயிண்ட் இன் டைம். நான் திருப்ப சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நமக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை நெகட்டிவாக போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரிஸ்க் இருக்கிறதுனால ரிட்டர்ன் இருக்குது. ஹையர் ரிஸ்க் கிவ்ஸ் யூ தட் ஹையர் ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கம்பேர்ட் டு ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இல்லை வேறு கவர்மெண்ட் செக்யூரிட்டி போடுற காசு. ஸோ அந்த விதத்தில் யூ வாட் எவர் நீங்கள் டிசைட் பண்ணுறத யூ ஹாவ் டு ஸ்டிக் டு இட், knowing very well அதுவும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. இட் கேன் அண்டர் பெர்ஃபார்ம் ஃபார் 1 year, 2 years, 3 years. பட் லாங்கர் டேர்மில் நான் இதே ஸ்டிக் பண்ணேன்னா இவென்ச்சுவலி நான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவேங்கிற ஒரு இதோட நம்பிக்கையோட we have to invest. That is where process is more important and you have to stick to that and avoid human behavior or behavioral gaps. I'll skip these. This last bill has come just. ஸோ ஒரே இது வந்து அசெட் அலோகேஷன் இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் வந்து எல்லா அசெட்லேயும் காசு ஒன்லி ஈக்விட்டியில் மட்டும் இருக்காதீங்க, ஃபிக்ஸ்ட் இன்கம், கோல்டு எல்லாத்துலேயுமே வச்சுக்கணும். ஏன்னா எல்லா அசெட்டும் வேறு வேறு டைமில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் அசெட் அலோகேஷன் அண்ட் பி வெல் டைவர்சிஃபைட். தட் இஸ் த கீ. ஒரு அசெட்டில் எல்லாத்தையும் போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அசெட் கீழே போகையில் இன்னொரு அசெட் மேலே போகும். அந்த டைமில் இட் இஸ் பெட்டர் யூ கேன் செல் த ஒன் விச் இஸ் அப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு ரொம்ப மேலே போயிருக்குன்னா கோல்டை விற்றுட்டு எக்விட்டி கீழே இருக்குன்னா எக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் அசெட் அலோகேஷன் இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் ஐ திங்க் ஸோ ஐ லீவ் வித் திஸ். ஜஸ்ட் தட் இண்டிவிஜுவலாக உங்கள் ஒரு ஆளுக்கும் ரிஸ்க் அப்பிடைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏஜ்னால இருக்கலாம், உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் உங்களோட அப்ரிங்கிங்னால இருக்கலாம். அவங்க ரிஸ்க் அப்பிடைட்டை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப லோ ரிஸ்க்னா மேபி உங்கள் எக்விட்டி எக்ஸ்போஷர் குறைச்சி வச்சுருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அவ்வளோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்குன்னா மேபி யூ கேன் ஹாவ் லாட் மோர் எக்விட்டி எக்ஸ்போஷர். ஸோ அவங்க விதின் ஃபேமிலி ஆல்சோ வேறு ஆளுக்கு வேறு ரிஸ்க் அப்பிடைட் இருக்கலாம். உங்கள் ரிஸ்க் ஆப்பிடைட்டை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ரைடு, இப்போ ஒரு தீம் பார்க் போகிறோன்னா நம்மளால் முடிஞ்ச ரைடை நம்ம பண்ணோம். அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் நமக்கு ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியது லாங் டேர்ம் விஷன் இருக்குது, லாங் டேர்ம் பேஷன்ஸ் இருக்குன்னா மேபி வி ஆர் பெட்டர் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் லாட் மோர் ரிஸ்கியர் அசெட்ஸ். இல்லைனா வி ஆர் பெட்டர் ஆஃப் ரெடியூசிங் ஆர் ரிஸ்க். அதோட ஐ வில் ஸ்டாப் ஹியர். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு கிளியர் விஷனரியாக எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. லாங் டேர்மில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூஸஸ் பார்த்து கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச்.
திரு கார்த்திக் ராஜ் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக திரு வெங்கடேஷ் சிஆர், சிஇஓ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் .com Infoவே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.